ஆக்ரா 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 ஆக்ராவில் இருக்கோம். இப்போ தாஜ்மஹால் போகிறோம். முன்னாடி வெளியே வந்துட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக தாஜ்மஹால் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோ கண்டிப்போம். ரூமில் இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ நம்ம ஆதி வண்டி இருக்குல்ல, டியூக் 390க்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம் ஷோரூமுக்கு. ஷோரூம் கரெக்டாக அங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தாஜ்மஹால் போகலான்னு தான் பார்த்தோம். இவனுக்கு இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே தாஜ்மஹால் போகலாம் இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு போய் ஆதி வண்டிக்கு ஆயிலை மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு தாஜ்மஹால் தான். இந்த வெயில் நம்ம கொடுத்துருங்க. ரூமில் இருந்து கரெக்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பலான்னு வெளியே தான் வந்து நிற்கிறோம். வெளியே வந்து நின்று பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே வெயில், அவ்வளோ வெயில், ஹீட்டு. இந்த ஊரை பொறுத்தவரை செம ஹீட்டுங்க. ஒரு சென்னை மாதிரி. மேலே ஒரு பாலம் போயிடல, இதுதான் மெட்ரோ. செமையாக இருக்கு அந்த வியூ பாயிண்ட். இந்த பாலம்னா பாருங்க, ரெயின்போ மாதிரி கலர் அடிச்சு செமையாக இருக்கு பாலம். எல்லா பாலமுமே இங்கே இப்படி தான் இருக்கு. இந்த பைக் ஓட்டுறதே ஒரு ரிஸ்கான இதுதான். அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க. எங்கேருந்து எப்படி வராங்கன்னே தெரில. போயிட்டு இருக்கோம், சடனாக கொண்டு வந்து வண்டியை விட்டுறாங்க. பார்த்து ப்ராப்பராக ஓட்டினா மட்டும்தான் ஓட்ட முடியும். ஒவ்வொரு பில்டிங்கும் செமையாக இருக்குது. பில்டிங்லாம் பார்க்கும்போது நான் வெளியூரில் வந்து பைக் ஓட்டிக்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் ஓட்டி வெளியூரில் வெளியேற்றலாம் மக்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது வேறு ஃபீலிங். டிராஃபிக் இதான் பொறுத்து. இங்கேருந்து ஷோரூம் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து கரைஞ்சிரோம்னு நினைக்கிறோம். அந்தளவு ஹீட்டாக இருக்குது. பாருங்க, கரெக்டாக உள்ள ஆட்டாக்காரன் நம்ம கவுனிக்கிலேயே தட்டி போட்டு போயிட்டே இருப்போம். ப்ராப்பராக ஓட்ட மாட்டேங்க, என்ன எதுவுமே தெரியல. ஒருவேளை அவங்க ஊர்னால அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. பக்கத்தில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் சொல்கிறான். நேற்று வந்து ரூமுக்கு வந்து ஒரு பையன் தான் கூப்பிட்டு போனான். ட்ராவலில் வந்துட்டு இருந்தோம்னா பின்னாடியே துரத்திட்டு வந்தான் அந்த பையன். துரத்திட்டு எங்கே போகிறீங்க? தாஜ்மஹால். கரெக்டாக அங்கே வரும்போது 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைமிங் தெரில. கரெக்டாக எங்களை துரத்துட்டே வந்தான். நாங்களே பயந்துட்டோம், இவன் எங்களை துரத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு, தாஜ்மஹால்னால் நீங்கள் சுற்றி பார்க்க தானே வந்திருக்கீங்க, தாஜ்மஹால்னால் க்ளோஸ் 6 மணியோட, ரூமும் நான் காட்டுறேன், எங்களோட வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களே வந்து தாக்கிங்க, என்னடா இவன் சடனாக வந்துட்டு ரூம் இருக்குது பார்க்கணும். நாங்களே கொஞ்சம் நேரம் யோசித்தோம் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு. அதுக்கு ரூம் ஃபோட்டோஸும் காட்டினான். இது பண்ணி நான் ரூம் தான் பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா வர ஆளுலாம் பிடிச்சி கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது பேசி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லாட்ஜுக்கு கூப்பிட்டு போனான். அந்த லாட்ஜில் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி திரும்ப இன்னொரு லாட்ஜு
தாஜ்மஹால் பக்கத்துலேயே. ரொம்ப தூரமாக போடாதடா, பக்கத்தில் போடுங்கண்ணா. ஓகேவா, நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போயிட்டு ரூம் பிடிச்சிட்டு எனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா 200 கேட்டேன். ஓகே சொல்லிட்டு 200 கொடுத்தாச்சு. நிற்காம போனீங்க, நீங்கள் அடிச்சுங்க. அங்கே பாருங்க, அவங்க பாட்டு சிக்னல்லாம் மதிக்கவே மாட்டேங்காங்க. ஏதோ நாங்கள் மட்டும்தான் நிற்கிற மாதிரி, எல்லாமே எங்களே பார்க்குற மாதிரி இருக்கு. என்னடா சிக்னல் தான் நின்றுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம வண்டியே முட்டை போதுங்க. பொண்ணு இது பொண்ணா பையனானே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கு. எதுல என்ன அப்பல அந்த பிள்ளை உன் வண்டியை முட்டை போச்சிடும். ஏடிஎம் ஷோரூம் மேப்பில் அடிச்சதுக்கு இது காட்டுச்சு. ஆனால் இது மட்டும் ஷோரூம் இல்லாத மாதிரி காட்டுது. எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம ஆதி வந்து அங்கே உள்ள ஆள்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம் சொல்லிட்டு. ஏதோ தலையாட்டுறான ஏதோ தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சிருச்சா என்ன எதுன்னு தெரில. வெயில் சரியான வெயிலுங்க. 10 நிமிஷம் வெளியே இருந்தால் போதும், கருங்கி பிடிச்சிட்டு வரோம் ஆயிடும்னு நினைப்பேன். கையை நம்ம அவுத்து விட்டுருவோம். கையெல்லாம் சரியுதுங்க. இடத்துக்கு இடம் சிக்னலாக இருக்கு. இந்த சிக்னலில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் சிக்னல் சிக்னல் வரும். நீங்கள் நிப்பாட்டு கேட்போம். भैया ये KTM शोरूम किधर है? KTM का शोरूम किधर है? KTM का शोरूम? हाँ किधर? पहले यहाँ से आप जाओगे MG रोड से, जगह से आप आओगे बिल्कुल सीधे चले जाओगे, नाई की मंडी आती है। कितना दूर है? पार्क के पास था। कितना दूर है यहाँ से? ज़्यादा 2-3 किलोमीटर। 2-3 किलोमीटर है। अभी पहले तो था, पता नहीं वहाँ पे है कि नहीं। हाँ जी, அங்கே பின்னாடி இருக்காம்ல, पार्क के पास है। गूगल पे डालो, गूगल पे। हाँ गूगल पे दिखा रहा है। गूगल पे என்ன சொல்கிறேன் மேப்பில் அடி அங்கே இருக்குன்னு சொல்கிறான் அஞ்சு. ஆ லெஃப்ட் नहीं कार करो 1 2 3 इधर वाले तो इधर நேரா போலாம் पार्क के पास ठीक कटेगा पार्क के पास। ओके शुक्रिया. ஏதோ சொன்னாங்க, ஏதோ புரிஞ்ச மாதிரி தலையாட்டி இருக்கு. என்ன வந்த வழியே வர மாதிரி இருக்குது. என்னடா அப்புறம் இங்கே தானடா வந்தோம், திரும்ப அதே இடத்துக்கு அனுப்பி விட்டுருக்கானோ. ஸோ சேட். அந்த இடத்துக்கு எத்தனை மலடா சுற்றுறது. சுசுகி ஷோரூம் இருக்குது, ஹோண்டா ஷோரூம் இருக்குது, KTM ஷோரூம் மட்டும் இல்லை. எங்கேயோ விட்டுருன்னு சொன்னால், மேலே எங்கேயோ இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக பார்த்தா தெரியும்.
KTM शोरूम किधर है? KTM शोरूम गाड़ी का KTM शोरूम आपको कहाँ बताया? वो इंजन ऑयल चेंज मालूम नहीं है KTM का शोरूम आ गया यहाँ से 2 किलोमीटर का பார்த்தாச்சுங்க ஒரு வழியா KTM ஷோரூம். என்னடா KTM ஷோரூம் பக்கத்தில் வச்சுட்டு அவன் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறான். இல்லை ஷோரூமை வச்சுட்டே அவன் சொல்கிறான் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுங்க. அது இவங்க முன்னாடி கொண்டு வர ஃபைனலாக ஷோரூம் வந்தாச்சு. ஷோரூமுக்கு இவ்வளோ வண்டி KTM ஷோரூமில் ஆயில் மாற்ற வண்டியை விட்டாச்சு. இங்கே ஸ்டாண்டு வேறு லெவலில் வச்சுருக்க ஸ்டெப்னி. இப்போ ஆயில் மாற்றணும் அடுத்து 2300 கிலோமீட்டர் நம்ம ப்ராப்ளமே இல்லை. இதுதான் தாஜ்மஹால் போகிற ரூட்டு. கேட்டுங்க நிறைய கேட் இருக்குல்ல அங்கெல்லாம் இதில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் உள்ள. டயர் கிரிப்பே இல்லாமல் இருக்குதா? பிரச்சனை இல்லை பிரேக் ஷூ கிரிப் ஷூ போட்டுக்கிட்டு போனாலுங்க. நார்மல் ஸ்பீடில் வா. பைக்கை பார்க்கிங்கை போட்டாச்சு. ஆனால் இங்கேருந்து 800 மீட்டர் நடக்கணும். ஏட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டார் TN வண்டினால. U20 ஃபுல்லாக உள்ளே போகுது. என்ன கேட்டே இதான் பைக்கு பாஸு 20 ரூபி. பைக் பாஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த தாஜ்மஹால் போகிற ரூட்டு. நாஜி எப்படி இருக்கு கிளைமேட்லாங்க? கிளைமேட் வந்து ஓவர் வெயில் தான் இருக்கலாம். வெளியே வந்தால் அவ்வளோ மாத்திரமாக தான் இருக்கணும். ரொம்ப தூரம் ஆல்ரெடி இங்கே பைக்கை கொண்டு வரலாம். அங்கே போலீஸ் வந்து பைக்கை அங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கு. இந்த தாஜ்மஹால் போகிற வழியே என்ட்ரன்ஸ். இப்போ ஒரு மைனஸ் என்னன்னா TN 72 பார்த்தா வண்டி உள்ளே விட மாட்டானா. உள்ள வண்டி தான் உள்ளே விடுறானா. எல்லாம் மற்ற வண்டிலாம் போதான் செய்யுது. நம்ம வண்டி நம்பர் பிளேட்டை பார்த்தோம் அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு வந்து உள்ள நிறைய பைக் வந்து பார்க் பண்ணி தான் இருக்கு. பார்க்கிங் நிறைய இருக்கு கேட்டு. பார்க்கிங் கேட்டுங்க நிறைய சொன்னாலும். தாஜ்மஹால் நம்ம டிவியில் தான் பார்த்தோம். நேரில் பார்க்க போகிறோம். எப்படி கட்டியிருக்கான் பார்ப்போம். அதிசயம் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம். வந்துட்டு பைக்கை பார்க்கிங் பண்ணிட்டோம். ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா. நேராக தாஜ்மஹால் உள்ளே தான் போகிறோம். டிவியில் இதில் தான் நம்ம பார்த்துருக்கோம் தாஜ்மஹால். இன்றைக்கி நேராக போய் பார்க்க போகிறோம். உலகத்துலேயே 7 அதிசயம்ல இந்த தாஜ்மஹால் ஒன்று. அது எப்படி கட்டியிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். எவ்வளோ ப்ரிஃபர்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா பைக்கு தான் பெரிய மைனஸ். பைக் பார்க்கிங் வந்து முன்னாடியே கொடுத்துட்டானுங்க. தமிழ்நாடு வண்டினால அங்கேயே ஸ்டாப் பண்ணி கேட்டை நிப்பாட்டானுங்க. கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து 800 மீட்டர் இருக்குது தாஜ்மஹால் நடந்து போகிறோம். இங்கே ஆக்ராவில் உள்ள கிளைமேட் வந்து பயங்கர வெயில். இருட்டுற டைமிங்கே வந்து 7:30 மணி தான் இருட்டுரு. அவ்வளோ தூரம் சூரியன் இருக்குது. 7:15 தான் இருட்டவே செய்யுது. இருந்தாலும் தாஜ்மஹாலை போய் பார்ப்போம். தாஜ்மஹால் வந்தாச்சு. இந்த கேட்டை தாண்டி உள்ளே போனால் தாஜ்மஹால் தான். போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். டிவிலையும் குஜராத்லையும் இதேமாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து குளிச்ச மாதிரி இருக்குது. யார் இதாச்சு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் குடிச்சு கூலிங்க செம்மையாக. இதான் ஜூஸ் கடை. டவுன் மிக்சிங் கீழே படி கேட்டு டவுன் யாராவது சொல்கிறாரு. இது லெமன் ஜூஸ். உள்ளே கொஞ்சம் தெம்பாக இருக்குன்னு இதை வாங்கியிருக்கோம். என்ன கேட்டேன் போடணும் அந்த டேஸ்ட் என்ன முக்கியம். ஏன் மிக்சிங் சொன்ன அந்த ஊரில் மிக்சிங் ஏதோ பொடிய படம் கிட்ட சொல்லி முடிச்சிட்டான். நல்லா தான் இருந்திருக்கும். பானிபூரி டேஸ்ட் ஒன்று இங்கே பார்த்து வாங்க முடியாது. நான் ஒரு தடவை ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சு பார்த்தா வாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்ன கேட்டேன் இதான் கவுண்டரு. டிக்கெட் எடுக்க கவுண்டருக்கு போகிறோம். தாஜ்மஹால் நம்ம கவுண்டர் தீயா இருக்குல்ல. கவுண்டர் தீயா இருக்கு. செக்கிங் நடக்குது. டிக்கெட் எடுக்க உள்ளே போகிறோம். எவ்வளோன்னு தெரில. உள்ளே போனால் எவ்வளோ ஆச்சு டிக்கெட்டு? ஐடி கேட்பான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இது வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு அழகா சத்தமாக பேசு. டிக்கெட் எடுத்தாச்சு. 3 டிக்கெட்டு. ஒரு டிக்கெட் 50 ரூபா. 3 டிக்கெட் 150. டிக்கெட் இதை கொடுத்தாங்கன்னா அவ்வளோ செக் பண்ணிட்டு. இதான் டோக்கன். நம்ம ஹெல்மெட்டு அதே மாதிரி எதுவும் அலௌடு கிடையாது. ஒன்லி செல்ஃபோன். இதான் டிக்கெட் எடுத்த ஏரியா. அது ஃபாரினர்ஸ்க்கு. இது வெளியே போகிற ஏரியா. இதில் போய் லெஃப்ட்டு போய் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அங்கே தான் செக்கிங் நடக்கும். ஏர்போர்ட் போர்டிங் மாதிரி இருக்கு. கேட்டு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இங்கே வந்து மிலிட்ரி மாதிரி வேலை பார்க்குறாரு. ஏன்னா ஒரு மிலிட்ரி கிடையாது. ஏதோ ஒரு பேர் சொன்னார். எக்ஸ் மிலிட்ரியோ ஏதோ ஒன்று சொன்னார். எல்லாத்தையும் பிடிங்கி விட்டார். யூடியூப் மைக்கில் இருந்து எல்லாத்தையும் பிடிங்கி விட்டார். அலௌடு கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கார் வந்து
என்ட்ரன்ஸ் உள்ளக்க போகிறோம். என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கோம். என்ன கட்டு சைலண்ட் ஆகிட்டா என்னாச்சு? தாஜ்மஹால் ஆஜி சிறு பார்க்கல ஆஜி இல்லை ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வந்து கொண்டு கொடுத்துட்டுவான்னு சொன்னான். ரெண்டாவது செக் பண்ணிட்டு அங்கே கொண்டு கொடுத்துட்டு அவன் வைக்க மாட்டேன்னு சொன்னான். பேசி ஏதோ பேசி வைக்க வச்சாச்சு. திரும்ப மைக் எடுத்து எதுவும் அலோடு கிடையாது. திரும்ப போய் அவன்கிட்ட ஏதோ பேசி அவன் சொன்னா அங்கே வைக்க முடியாது, நீ வெளியே எங்கேயாவது லாக்கரில் போய் வைங்க அப்படின்னா. இது ரேட்டு எவ்வளோங்க? நான் 10,000 ரூபாயா? இதுனா அங்கே வச்சு காணாயிட்டுனா நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். பிரச்சனை இல்லை, வச்சுக்கோங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துருக்கு. நீ ஜாஜி சைலண்ட் ஆகிட்டா? தாஜ்மஹால் ஜாலியாக வரலாம்னு பார்த்தேன். ஆஜி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிட்டானுங்க. என்ட்ரன்ஸ்ல இப்படிதான் இருக்கு போட்டோ. 1898 கட்டப்பட்டதான் போட்டிருக்கா? போட்டிருக்கு இயர்ஸ் ஆஃப் 1985. அப்படி இருந்துச்சு. கருப்புல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிருக்கு. போட்டோ டெவலப்ல கட்டு போட்டோ கேமரால அது கருப்புல கிடையாது. டெவலப் பண்ணிருக்காங்க மரம் அது இதுன்னு. இது கருப்பு கலர் கேமரா அனுப்பிச்சுடா கட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துருக்கே அப்படி கேமரா. புரியுது. உனக்கு டிசைன் மாற்றிருக்காங்க. இதுதான் தாஜ்மஹால் கெட்டின வரலாறு போட்டிருக்காரு. இந்திக்காரன் தான் இந்த கெட்டினர் கூட இந்திக்காரன் தான் கெட்டி போனோம். ஃபுல் கொத்தனார் பார்த்தாலே தெரியல போட்டாலும். அப்படி எப்படி கெட்டியிருக்காங்க? அப்பவுமே எப்படி போட்டோ எடுத்துருக்கானுங்க பாத்தியா கட்டு? எந்த கேமரா 1900 என்ன கேமரா வந்துருக்குன்னே தெரியல. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. தாஜ்மஹாலுக்கு என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆகி கேட்டு தாஜ்மஹால் கேட்டு இதுதான். இதுக்குள்ள போனாதான் நமக்கு தாஜ்மஹால் வரும். அது செம்மையா இருக்கு. வேற லெவலில் இருக்கு என்ட்ரன்ஸ். எப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. செடியை கூட நேச்சுரலாக வச்சு கெட்டிருக்காங்க. இதான் அதிசயம் சொல்றாங்க தாஜ்மஹால். இதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இது உள்ளதான் போக போகிறேன். தாஜ்மஹாலுக்கு என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு சென்டரில் தாஜ்மஹால் தெரியும். இதுதான் கேட்டு. கட்டே அம்ஜி தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். இது ஏன் பார்க்குறேன்னா இது மேப்பு. தாஜ்மஹால் என்னென்ன இருக்குது மேப்பை காட்டு. மேப் எங்கெங்கே கேட்டு இருக்குது அதில் பார்த்தா தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸு தாஜ்மஹால். வா போம் ஜி. ஜி தாஜ்மஹாலே தெரிய மாட்டேங்குது ஜி. வா செம்ம. ஃபோட்டோ எடுத்து தொங்க விடும். அடுத்த நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாது பாய். தாஜ்மஹாலில் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபிஸ் தான் இருக்காங்க. தாஜ்மஹால் வியூ வேற லெவலில் இருக்கு. முந்தாச்சிக்காக கெட்டினா உண்மையான லவ் பார்க்க முடியல. அது கொஞ்சம் பெரிய சேடான விஷயமா இருக்கு. ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோக்கு 30 ரூபா கேட்குறாங்க. கரெக்டாக ஆச்சு 30 ரூபா வருது. பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ எடுக்காந்து 60 ரூபா. அப்புறம் வெளியே இருந்து பார்த்தோம்ல அந்த கேட்டு தான் இப்போ. அது கீழே தான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இது எல்லாமே ஃபோட்டோ கட்டி வாழ்ச்சி ஸ்டில் எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஃபோட்டோகிராஃபி கையில் தூக்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஃபோட்டோ தூக்கிட்டு வந்தாச்சு. என்ன கட்ட ஸ்டில் எப்படி எடுத்தாச்சா? செமையா இருக்கு அம்ஜி. அடுத்து ஆஜி வெயிட்டான வழியா தாஜ்மஹாலை பார்த்தாச்சு. செம்ம. ஆனால் செமையா இருக்கு. என்ன தாஜ்மஹால் நல்லா இருக்கு. கிட்ட போய் அடுத்து கிட்ட வேற போய் பார்க்க வேண்டியது. இன்னும் வெள்ளைக்காரன் வேற நாட்டுக்காரன் தான் அதிகமாக இருக்காங்க. நமக்கு வந்து நமக்கு 150 ரூபா 3 பேருக்கு. அவங்களுக்கு வந்து 750. ஒரு வழியாக தாஜ்மஹால் உள்ளே வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணியாச்சு. இதனால அலைஞ்சி டயர்டாகி தண்ணி தாகம் வச்சு தண்ணி குடிக்க வந்துருக்கோம். தாஜ்மஹால் வியூ இங்கே தான் இருக்குது. உள்ளே இனிமேல் தான் கொஞ்சம் போகணும். அதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகியாச்சு. தண்ணி லைன் தாங்கையும். இந்த டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு 200 ரூபா. நான் வாசிப்பு 5 3 பேருக்கு எடுத்துட்டு அப்புறம் ஷூவுக்கு இது போட்டால் தான் உண்டு. போட்டு தான் உள்ளே போக முடியும். கவருக்கு 30 ரூபா. கவருக்கு 30 ரூபா. இன்னொரு ஃப்ரீ. உள்ளேருந்து வர்றதுக்கு அது தனி டிக்கெட்டு. அடுத்து உள்ளே போய் பார்க்கறதுக்கு தனி. தாஜ்மஹாலுக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆயாச்சு. அம்ஜும் ஆஜும் போயிட்டு இருக்காப்புல உள்ள. இதோட 50 ரூபா டிக்கெட் முடிஞ்சிருச்சு. ஆமாம். இதுக்கு மேலே வராந்தா 200 ஒரு ஆளுக்கு. 250 ரூபா டோட்டல். 3 பேருக்கு சேர்த்து 600 ரூபா. இதுதான் மெயின். அவன்ல எப்படி ஜூம் பண்ணி போட்டு போறான் ஆஜி? அவன்ல பாரு. கரெக்டாக அவனை ஃபோக்கஸ் பண்ணு. அவன்ல மட்டும் ஷூ போட்டு போகிறானோ எப்படி போட்டு போகிறானோ. நமக்கு காலில் இது போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரூல்ஸு. உள்ளே வந்தாச்சு. அம்ஜி ஆஜி நான் 3 பேர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு தாஜ்மஹால்.
உள்ளே போகிறோம் தாஜ்மஹாலுக்கு உள்ள. இங்கே வீடியோ அலோடான்னு கேளு. உள்ள போயிட்டு போயிட்டு வா. மேடம் வீடியோ அலோடு. வந்தாச்சு உள்ள, தாஜ்மஹாலுக்கு உள்ள வந்தாச்சு. உள்ள போகிறோம். ஃபுல் வியூ இதுதான் தாஜ்மஹாலுக்கு உள்ள. ஷாஜகான் உங்களுடைய இது இருக்கு, சமாதி உள்ள சென்டர்ல இருக்கு. தாஜ்மஹால் சென்டர். இந்த வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். தாஜ்மஹால் உள்ள சென்டர்ல ஒரு வழியா தாஜ்மஹால் உள்ள போய் சுத்தி பார்த்தாச்சு. சின்ன கலர் யாரு இது, பெருசு யாரு இதுன்னு அதை சொல்லலையா? இங்க 2 கலர் இருக்கு உள்ள, ஷாஜகான், மும்தாஜ். சின்னதா இருக்கிறது வந்து மும்தாஜ், பெருசா இருக்கிறது வந்து ஷாஜகான். ஆனால் அங்கே வீடியோ அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக எடுத்தோம், ஆனால் வந்து கட் பண்ணி விட்டாங்க. செமையாக இருக்குது. லவ் எவ்வளோ தூரம் போகும்னு இதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். ஆனால் உண்மையான லவ் இந்த காலத்து இல்லைங்கிறதையும் கற்றுக்கணும். தாஜ்மஹாலில் இருந்து அப்படியே ரூம் கிளம்புறோம். நைட்டு தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு டெல்லி, அப்புறம் இந்தியா கேட்டு அப்படியே லடாக் தான், மணாலி லடாக். பாய் பாய் தாஜ்மஹால். தாஜ்மஹால் தாஜ்மஹால் கம்ப்ளீட் கட்டு சொன்ன மாதிரி. தாஜ்மஹால் நம்ம ஃபோட்டோ எடுத்தாரு இந்த கேமராமேன் தான், கொஞ்சம் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த பக்கம் போய் வாங்கணும். ஆக்ராவில் உள்ள ரூமுக்கு முன்னாடி உள்ள வந்து மார்க்கெட் தான் ரூம் போட்டிருக்கோம். பழம் உள்ள சின்ன மாதிரி செம்ம க்ரௌடு இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம ஊருக்குள்ள போன ஃபீல் தான் இருக்குது கிட்டே. அம்ஜிகட் யூடியூப் சேனல்ல வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். யூடியூப்ல பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா?